எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். பெண்களுக்கு புன்னகை எதற்கு? புன்னகை இருந்தால் போதாதா என்று கூறிய காலம் மாறி புன்னகையுடன் இருக்கக்கூடிய பெண் பொன் நகைகளையும் சேர்த்து வைக்கும் பெண்ணாக இருப்பதையே புத்திசாலித்தனம் என்று கூறுகிறது இந்த காலம். என்ன செய்வது? காலத்திற்கேற்ப பழமொழியும் நாம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். எந்த பரிகாரத்தை செய்தாவது நம் வீட்டில் தங்க நகைகள் சேருவதற்கான வழியை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக பல பரிகாரங்களை படித்து ஆராய்ச்சி செய்து அதை உபயோகப்படுத்தியும் பார்க்கின்றோம். சிலருக்கு சில பரிகாரங்கள் பலன் அளிக்கும், சிலருக்கு பலன் அளிக்காமல் இருக்கலாம். இதற்கு காரணம் நம் வீட்டில் இருக்கும் சூர்சக்தியாக இருக்கக்கூடும், அல்லது நம் ஜாதகத்தில் இயற்கையாகவே தங்க நகை சேராமல் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். இந்த இரண்டிற்கும் சேர்த்து 2 சுலபமான பரிகாரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஸ்வர்ணதோஷம் இருந்தால் கூட தங்க நகையானது நம்மிடம் தங்காது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரத்தில் காலை எழுந்ததும் யாரிடமும் பேசாமல் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு அதன் பிறகு ஒரு பித்தளை கலசத்தில், அதாவது சொம்பில், துவரம்பருப்பு, அரிசி, கொண்டக்கடலை இவை 3ஐயும் சம அளவு எடுத்து கலந்து நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும். அந்த செம்பின் மேல் ஒரு தேங்காயை வைக்க வேண்டும். இதை தயார் செய்வதற்கு முன்பாக தயவு செய்து யாரிடமும் பேச வேண்டாம். பிறகு உங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் தயார் செய்து வைத்திருந்த பித்தளை கலசத்தை முருகனின் பாதங்களில் வைத்து ஸ்வர்ணதோஷம் நீங்குவதற்கு செவ்வாய் கிரக பூஜை தானம் என்று கூறி அந்த பூசாரியிடமே அந்த செம்பை தானமாக கொடுத்து விட வேண்டும். முருகனை மனதார வேண்டிக் கொண்டு திரும்பி பார்க்காமல் நம் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்து அன்று மாலை வேளையில் கடலையை வேக வைத்து சுண்டல் செய்து முருகனுக்கு நிவேதனமாக வைத்து பிரசாதமாக அனைவருக்கும் கொடுப்பது. உங்களுடைய ஜாதகத்தில் தங்கம் சேராமல் இருக்க ஏதாவது தோஷம் இருந்தால் இந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயம் நிவர்த்தியாகிவிடும். அடுத்ததாக, நம் வீட்டில் பீரோவில் தங்கம் வைக்கும் இடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் பன்னீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். அதனுடன் பச்சை கற்பூரம் 3, ஏலக்காய் 5, துளசி இலைகள் 5 என்ற வீதத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும். பச்சை கற்பூரமானது பன்னீரில் கரைந்து ஏலக்காயுடன் சேர்ந்து நறுமணம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் நிச்சயமாக தங்கமும் சேரும் என்பதுதான் உண்மை. உங்களால் முடிந்தால் இதில் ஒரு குண்டுமணி தங்கத்தை போட்டு வைக்கலாம். மூக்குத்தி, மோதிரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த வாசனை திரவியத்தை வளர்பிறை நாளில் தான் தயார் செய்து வைக்க வேண்டும். அமாவாசை முடிந்து 3 நாள் கழித்து இந்த பரிகாரத்தை செய்வது நல்ல பலனை தரும். அடுத்த மாதம் வளர்பிறை வரும் வரை இதை உங்கள் பீரோவில் வைக்கலாம். எதையும் போட்டு மூடிவிடக்கூடாது. அந்த நறுமணம் உங்களது பீரோ முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும். இந்த வாசத்திற்கு வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் கூட வெளியே சென்றுவிடும். இப்படி இருக்க அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.